ஸ்பெஷல் டிசைன் வைண்டிங் இந்த டெக்னாலஜி நம்ம எம்டிஎம் மோட்டார்ஸ்ல மட்டும்தான் அங்க இருக்கு. இதனால யாருக்கிட்டே இல்லாத வாட்டர் ப்ரூஃப் பல்ஸ் செட்டர் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க இருக்கு. வணக்கம் விவசாய பெருமக்களே, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாட்டு பண்ணைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மில்கிங் மிஷின் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே சில பேர்த்துக்கு ஒரு நல்ல மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவும் பேசியிருக்கோம், டெக்னிக்கலாகவும் நிறையா விஷயம் பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே ஒரு நல்ல மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கே வந்துடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மில்கிங் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பம்ப். என்னப்பா சொல்கிற, பம்பில் என்ன நீ செக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலோட்டமாக பார்த்தா எல்லா பம்பும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டெக்னிக்கலாக நீங்கள் போய் கேட்கும்போது தான் அவங்க என்ன அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம எம்டிஎம்ல நீங்கள் லியோ மில்கிங் மிஷின் வாங்கும்போது அந்த பம்பில் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு இன்பில்டு ஆயில் பம்ப், அதுவும் பெல்ட் டிரைவில் யூஸ் ஆகக்கூடிய இந்த மிஷினுக்கு. சரிப்பா, நீ ஆயில் பம்ப் இன்பில்டுன்னு சொல்கிற, இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதோட ஆயில் கன்சம்ஷன் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால உங்களுக்கு அடிக்கொருக்கா ஆயில் மாற்றணும் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது, இந்த இன்பில்டு ஆயில் பம்போட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா, இந்த பழைய ஆயில் பம்ப்லாம் இந்த வெளியே வச்சு ஆயில் உள்ளே போகிற மாதிரி ஒரு டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைனில் ஃப்ளோ வால்வ் கண்ட்ரோலர்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குங்க. அந்த கண்ட்ரோலரை நீங்கள் கரெக்டாக வைக்கல அப்படின்னா ஒன்றா அதிகமான ஆயில் போய் பம்பு லோட் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக போய் பம்பு சூடாகி அது பம்பு ஜாம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த எக்ஸ்டர்னலாக ஆயில் வர பம்பில் இருக்குது. இதுவே நீங்கள் இன்பில்ட் ஆயில் பம்ப் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு அழகாக பம்புங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதனால எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பால் கறவை நிற்கவே நிற்காது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்ட்டாகவும் நீங்கள் பால் கறந்துக்க முடியும். இது வரைக்கும் பம்போட மேலோட்டமான விஷயங்களை பார்த்துட்டோம். அடுத்தது பம்புக்குள்ளே டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே வெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கும். இந்த வெயின்ஸ்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வெயின்ஸ் தான் இந்த பம்போட ஹார்ட்டுங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஓடுதோ அந்த அளவுக்கு வேக்கம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ நம்ம இதில் ஹை கிரேட் ஐலாம் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது எந்த இடத்துலையுமே சூடாகாது, அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே தேஞ்சு போகாது. மற்ற வெயின்ஸை காட்டிலும் நம்மளோட வெயின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 மடங்கு அதிக லைஃப் டைம் வருங்க. ஸோ பம்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்பில்ட் ஆயில் பம்ப், அதனால உங்களுக்கு ஆயில் கன்சப்ஷன் கம்மி, அதுக்கப்புறம் எவ்வளோ போகுது எவ்வளோ கம்மியாகுதுங்கிற தலைவலி கிடையாது. அடுத்தது இது இன்டர்னலாக பார்க்கும்போது இதில் ஹை கிரேட் ஐலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பம்போட ப்ளஸ். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டரை பற்றி பார்த்துடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்டிஎம்மோட ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸ். என்னப்பா ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸ் ஏன் தெரியுங்க, மற்ற கம்பெனிலாம் நல்ல கம்பெனிலேயே மோட்டர் தராங்களே, நான் ஏன் ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸ் செய்கிறதுல ஒரு 2 ப்ளஸ் இருக்குங்க. ஒன்று, ப்ராப்பரான காப்பர் வைண்டிங், அதாவது கலப்படம் இல்லாத காப்பர்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம பம்புக்கு எந்த அளவுக்கு லோடு தேவையோ அந்த அளவுக்கு இதில் சூப்பராக வைண்டிங் டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ பம்புக்கு இந்த அளவுக்கு தான் லோடு வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மோட்டர்ஸை டியூன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இது அதிகமாகவும் ஓடாது, லோவாகவும் ஓடாது. அதனால பம்போட லைஃப் இது மூலியமாக நிறைய நாள் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸ், அதாவது ஸ்பெஷல் டிசைன் வைண்டிங் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கே போகிறோம். இப்போ நாங்கள் நினச்சாலுமே வெளியே மோட்டார்ஸ் வாங்கி அழகாக மாட்டி உங்ககிட்ட கொடுத்துட முடியும். கேட்டால் நாங்கள் கம்பெனி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு வாரண்டி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு நம்மளால் டியூன் பண்ண முடியும், கூடவே இதுக்கு நம்மளோட வாரண்டியை கொடுக்க முடியும். ஸோ அதனால் மிஷினோட சேர்ந்தே இந்த வாரண்டியை கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது, நீங்கள் மிஷின் வாங்கும்போது கூடவே மில்க் கேன் நாங்கள் கொடுத்துருவோங்க. அந்த மில்க் கேன் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுட் கிரேட் எஸ்எஸ்ங்க. ஸோ அதனால இந்த மில்க் கேன் துருப்பிடிச்சிடும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, இது ஃபுட் கிரேட் எஸ்எஸ் அப்படிங்கிறதுனால பாலோட தன்மை என்றைக்குமே மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இதில் ஃபுட் கிரேட் எஸ்எஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ங்கிறதுனால இந்த பால் நிறைஞ்சுது அப்படின்னா நமக்கு பால் நிறைஞ்சுதா நிறையலையா அப்படிங்கிறது தெரியாது.
அதனால தான் யாருக்கிட்டையுமே இல்லாத சூப்பரான டெக்னாலஜியாக இந்த என்ஆர்வி வால்வு கொடுத்துருக்கோங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கேன் நிறையும் போது கறவை ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது யாருக்கிட்டையுமே இல்லாத பல்செட்டர் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் பல்செட்டர். ஸோ வாட்டர் ப்ரூஃப் பல்செட்டர் அப்படின்னா என்ன, தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, தண்ணியே ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான பல்செட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் மேஜரே இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற பிளேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா மற்ற கம்பெனிகள் எல்லாத்துலேயும் ஒன்றா பிளாஸ்டிக்கில் தருவாங்க, இல்லைன்னா எம்எஸ்ல தருவாங்க. இந்த ரெண்டுமே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எம்எஸ்ஸாக இருந்தால் துருப்பிடிச்சி சீக்கிரமாக டேமேஜ் ஆயிரும். பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா இது கண்டினியூஸாக ரன் ஆக தேஞ்சு போய் இதோட பல்செட்டரோட வேலையை பழுதாக்கிரும். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதில் எஸ்எஸ்ல இந்த பிளேட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு தேஞ்சு போகிற பிரச்சனையும் வராது. ஸோ துருப்பிடிச்சிருமே அப்படிங்கிற அந்த பயமும் உங்களுக்கு தேவை கிடையாது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க மில்கிங் மிஷினில், அதுதான் மாட்டு மடியில் மாட்டக்கூடிய லைனர். ஸோ இப்போ இந்த லைனர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு 27 mm ஃபுட் கிரேட் லைனருங்க. ஸோ இது மாட்டோட மடியில் மாட்டும்போது உங்களுக்கு பாலோட தன்மை அப்படிங்கிறது கம்மியாகாது. அடுத்தது மாட்டோட மடிக்குமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இது அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபுட் கிரேட் மெட்டீரியல் 27 mm ஃபுட் கிரேட் கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த டீத் கப்புமே ஃபுட் கிரேட் எஸ்எஸ். ஏன்னா இது சம்டைம்ஸ் கீழே விழுகும், இல்லை மாடி ஏறும். ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இதில் இருக்குது. அதனால தான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்கான எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ டீத் கப்புமே ஃபுட் கிரேட் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த மிஷினில் யூஸ் பண்ணியிருக்கிற கிளாசெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 240cc கிளாசெட்டுங்க. ஸோ இந்த அளவுக்கு யூஸான கிளாசெட் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பால் கறவை நீங்கள் கறந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால இது ரொம்ப குவாலிட்டியான டிரான்ஸ்பரண்ட் ஃபுட் கிரேட் கிளாங்க. ஸோ அதனால இதுலேயுமே ரொம்ப குவாலிட்டியாக தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மில்க் கேன்லேருந்து வரக்கூடிய இந்த மில்க் ஹோஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல். கூடவே இது ஒரு டிரான்ஸ்பரன்சியான மில்க் ஹோஸுங்க. ஸோ அதனால பால் கறவையை நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். குவாலிட்டியாக கறந்துக்கிறதுக்கு இதை ஃபுட் கிரேடில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இதோட திக்னஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு இது டேமேஜ் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வேக்கம் டேங்க், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஸ்எஸ், அதுவுமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். ஏன்னா பண்ணையை பொறுத்த வரைக்கும் தண்ணி புழங்குற இடம் கண்டிப்பாக அதில் தண்ணி போடும், இல்லை மாட்டோட யூரினே அதில் படும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் அதில் சின்ன ஓட்டம் ஆனாலுமே வேக்கம் டேங்க்ல இருந்து வேக்கம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பால் கறவை அப்போ உங்களுக்கு டைம் வேஸ்டேஜ் நிறைய ஆகும். அதோடு சேர்த்து பால் கறவையே சில டைம் நின்று கூட போகலாம். ஸோ அதனால தான் வேக்கமில் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஸ்எஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு புது விஷயம் நம்மளோட வேக்கம் டேங்க்ல இருக்குங்க. அதுதான் டபுள் லிட்டையுமே நீங்கள் கலட்டி இந்த டேங்கை க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம எம்டிஎம் லியோ மில்கிங் மிஷினோட ஸ்பெஷலு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வேக்கம் டேங்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்எஸ், அதுக்கப்புறம் 2 சைடுமே லிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். அடுத்தது லியோ மில்கிங் மிஷினோட ஃப்ரேம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹெவி ஃப்ரேம் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால இந்த மிஷினோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வரும். அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ இந்த மிஷினை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபா வரைக்குமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது இந்த மிஷினை இப்போ நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிக்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்பா நான் வச்சிருக்கிறதே 1லிருந்து 5 மாடு தான், நான் ஒரு ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் லெவலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான மில்கிங் மிஷினும் நம்ம எம்டிஎம்ல இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் சரி, இல்லை இந்த ஆஃபரில் லியோ மில்கிங் மிஷினை வாங்கணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.